இதுவே ஃபுல் வே ரெக்டிஃபையர் எடுத்துக்கிறீங்க, அந்த ஃபுல் வே ரெக்டிஃபையர்னு வரும்போது அதில் டயோடில் 2 டயோடோ அல்லது 4 டயோடோ யூஸ் பண்ணியிருப்போம், 2 டயோடோ அல்லது 4 டயோடோ யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஏசி இன்புட்டில் 2 ஆஃப் சைக்கிளுக்கு கிடைக்கும். ஃபுல் வே ரெக்டிஃபையர், டயோட் ரெக்டிஃபையர் பற்றி பார்க்குறோம். ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஸோ அந்த ஃபுல் வே ரெக்டிஃபையரில் ஏசியை டிசியாக மாற்றிக்கிறேன். ஸோ ஏசியை ஸ்டெப் டவுன் பண்ணி லோ டிசியாக மாற்றிக்கிறேன், லோ ஏசியாக மாற்றிக்கிறேன். ஸோ இதில் 4 டயோட், ஸோ 4 டயோடை பேரலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கேத்தோடும் ஜாயின் பண்ணுற எண்டு ப்ளஸ், 2 ஆனோடும் ஜாயின் பண்ணியிருக்கேன் எண்டு வந்து நெகட்டிவ் மைனஸ். ஸோ இதுக்கு லோடு அப்ளை பண்ணியிருக்கேன், லோட். ஸோ இது D1 D2 D3 D4 PQ, இது ஏசி சப்ளை. ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரைமரிக்கு ஏசி சப்ளை கொடுக்குறேன், ஸ்டெப் டவுன் பண்ணி லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது 4 டயோடை இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பிரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணும்போது இந்த D1 D2 ஆப்போசிட்டாக இருக்கும், அதே மாதிரி D4 D3 ஆப்போசிட்டாக இருக்கும். 2 கேத்தோடும் ஜாயின் பண்ணியிருக்க டெர்மினல் அவுட்புட்டுடைய பாசிட்டிவ் டெர்மினலாக இருக்கும், 2 ஆனோடும் ஜாயின் பண்ணியிருக்க டெர்மினல் அவுட்புட்டுடைய நெகட்டிவ் டெர்மினலாக இருக்கும். ஸோ நமக்கு எல்லாருக்கும் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா கேத்தோடுனா நெகட்டிவ், அதனால் இந்த பாயிண்ட் நெகட்டிவ்னு எடுத்துப்பாங்க. 2 கேத்தோடும் ஜாயின் பண்ணியிருக்க டெர்மினல் பாசிட்டிவ் அவுட்புட், 2 ஆனோடும் ஜாயின் பண்ணியிருக்க டெர்மினல் நெகட்டிவ் அவுட்புட். சார் இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டயோட் ரெக்டிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுத்துக்கிறோம். ஏசி சப்ளையுடைய பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் 0 to 180 டிகிரி. ஸோ ஏசி இன்புட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ ஏசி இன்புட்டில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் 0 to 180 டிகிரி. ஸோ ஏசி இன்புட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் 0 to 180 டிகிரி. ஸோ இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ டெர்மினல் P பாசிட்டிவ், Q வந்து நெகட்டிவாக இருக்குது. இந்த ஏசி டெர்மினல் P அண்ட் Qவில் P பாசிட்டிவ் Q நெகட்டிவ். அப்போ P பாசிட்டிவ் மீன்ஸ், ஸோ P பாசிட்டிவ். ஸோ இதிலிருந்து இந்த டயோடுக்கு வருது. ஸோ இந்த டயோடு இந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே இங்கே D1 ஸோ ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும். ஸோ D1 பாசிட்டிவ், வேரஸ் D4 நெகட்டிவ். ஸோ D4 பாசிட்டிவ். ஸோ இது ஆனோட். ஸோ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது கேத்தோட். ஸோ அதனால் இது ரிவர்ஸ் பயஸாக இருக்கும். D4 ரிவர்ஸ் பயஸ், D1 ஃபார்வர்ட் பயஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் டெர்மினல் D1 D4க்கு அப்ளை பண்ணும்போது D1 ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும், D4 ரிவர்ஸ் பயஸாக இருக்கும். ஸோ ஆக்டிங் as a ஓப்பன் சுவிட்ச், D4 ஆக்டிங் as a ஓப்பன் சுவிட்ச், D1 ஆக்டிங் as a க்ளோஸ்டு சுவிட்ச். அப்போ D1 ஃபார்வர்ட் பயஸ், D4 reverse bias, acting as a closed switch, acting as a open switch. Then அதே மாதிரி Q இந்த டெர்மினல் நெகட்டிவ், Q is the negative. ஸோ Q நெகட்டிவ்னு வரும்போது இந்த நெகட்டிவ் இந்த இடத்துல 2 டயோட் இருக்குது, D2 another one D3. ஸோ இதில் இந்த D3 D2 உடைய ஆனோடுக்கு நெகட்டிவ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது D2 D3. ஸோ D2 உடைய ஆனோடுக்கு நெகட்டிவ் அப்ளை பண்ணுறோம், அதனால் D2 ரிவர்ஸ் பயஸ், வேரஸ் D3 ஃபார்வர்ட் பயஸ். ஸோ ரிவர்ஸ் பயஸ்னால் ஓப்பன் சுவிட்ச், ஃபார்வர்ட் பயஸ்னால் க்ளோஸ்டு சுவிட்ச். அப்போ இந்த சுவிட்ச் வந்து இது ஓப்பனாக இருக்கும், இது க்ளோஸாக இருக்கும், இது ரெண்டும் க்ளோஸாக இருக்கும், இது ரெண்டும் ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து கரண்ட் D1லேருந்து கரண்ட் லோடுக்கு போகுது. ஸோ லோடுலேருந்து D3 வழியாக Qக்கு வருது, P பாசிட்டிவ் Q நெகட்டிவ். ஸோ நவ் த கரண்ட் பாசிங் த்ரூ D1 லோடுலேருந்து D3, D3லேருந்து Q நெகட்டிவ். ஸோ அப்போ சப்ளை கரண்ட் பார்த்திங்கன்னா, சப்ளைலேருந்து கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்,
லோடுக்கு எப்படி பாஸ் ஆகுதுன்னா P என்ற டெர்மினல்ல இருந்து எதெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். D1 லோட் D3 to Q நெகட்டிவ்க்கு வருது. ஸோ சப்ளை பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வரணும். அப்போ லோட் கரண்ட் கிடைக்கும். அப்போ அவுட்புட் வோல்டேஜ் VL IL into RL. ஸோ இந்த லோடில் இந்த பாயிண்ட் எக்ஸ் இந்த பாயிண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த லோட் கரண்ட் பார்த்தீங்கன்னா லோட் கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிலிருந்து ஒய்க்கு வருது. ஸோ எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் லோட் கரண்ட் எக்ஸ் டு ஒய், எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஒய் இஸ் நெகட்டிவ். இந்த எண்டு பாசிட்டிவ், இந்த டெர்மினல் பாசிட்டிவ், இந்த டெர்மினல் நெகட்டிவாக இருக்கும். இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இந்த சர்க்யூட்டில் 4 டயோடில் ஃபஸ்ட்டு D1 D3 ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும். P பாசிட்டிவாக இருக்குது, Q நெகட்டிவாக இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் டெர்மினல் D1உடைய ஆனோடுக்கும் D4உடைய கேத்தோடுக்கும் வருது. ஸோ அப்போ D4உடைய கேத்தோடுக்கு பாசிட்டிவ் வரதோட்டு அது ரிவர்ஸ் பயஸ், D1உடைய ஆனோடுக்கு பாசிட்டிவ் வரதோட்டு அது ஃபார்வர்ட் பயஸ். இது க்ளோஸ் ஆகிருக்கு, இது ஓப்பன் ஆகிருக்கு. D1 க்ளோஸ்ட், D4 ஓப்பன். Q என்ற டெர்மினல் நெகட்டிவ், அந்த நெகட்டிவ்ன்ற டெர்மினல் நெகட்டிவ்ன்ற பாயிண்ட் வந்து D2உடைய ஆனோடுக்கு நெகட்டிவாகவும் D3உடைய கேத்தோடுக்கு நெகட்டிவும் வரும். அப்போ D2 ஆனோடுக்கு நெகட்டிவ் வரதோட்டு அது ரிவர்ஸ் பயஸ் ஓப்பன் சுவிட்ச். D3 கேத்தோடுக்கு நெகட்டிவ் ஃபார்வர்ட் பயஸ் க்ளோஸ்டு சுவிட்ச். அப்போ இந்த சப்ளை எங்கேருந்து வரும்னா பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்குது, Pலேருந்து ஆரம்பிக்கிறோம். D1 க்ளோஸ் ஆகிருக்கு, லோடு வருது. இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோடனே D3 க்ளோஸ் ஆகிருக்கு, D3லேருந்து Qவுக்கு வருது. ஸோ திஸ் இஸ் தி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கரண்ட்டுடைய டைரக்ஷன். இந்த கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா லோடில் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஃப்ளோ ஆகும். வேறு எக்ஸ் இஸ் த பாசிட்டிவ் டெர்மினல், ஒய் இஸ் த நெகட்டிவ் டெர்மினல். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் லோட் கரண்ட் எக்ஸ் டு ஒய். அடுத்தது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னால் அப்ளை பண்ணுற ஏசி இன்புட்டில் 180க்கு அப்புறம் 180 to 360 டிகிரி. ஸோ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இந்த போர்ஷனில் 180 to 360 டிகிரி. ஸோ இந்த டூரேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ டெர்மினல் P நெகட்டிவாக மாறிடும், Q வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ டெர்மினல் Q பாசிட்டிவ், P வந்து நெகட்டிவாக மாறிடும். சப்ளை டெர்மினல் ஆப்போசிட்டாக மாறிடும். அப்போ P பாசிட்டிவ், P நெகட்டிவ். ஸோ P நெகட்டிவ்னா டயோட் D1 ஆனோட் நெகட்டிவ், ஆனோடுக்கு நெகட்டிவ். டயோட் D4 கேத்தோட் நெகட்டிவ். ஸோ P பாசிட்டிவ், D1 D4 ரெண்டுமே Pயில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டெர்மினல் P என்ற பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இது நெகட்டிவாக இருக்கும்போது அப்போ D1 ஆனோட் நெகட்டிவ், ரிவர்ஸ் பயஸ். ஸோ அதனால் ஓப்பன் சுவிட்ச். D4 கேத்தோட் நெகட்டிவ், ஃபார்வர்ட் பயஸ், க்ளோஸ்டு சுவிட்ச். தென் Q பாசிட்டிவ். ஸோ Q பாசிட்டிவாக இருக்குது. ஸோ Q பாசிட்டிவ் மீன்ஸ் அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து ஸோ டயோட் D2க்கும் வருது, D3க்கும் வருது. டயோட் D2 ஆனோட் இஸ் பாசிட்டிவ், ஆனோட் பாசிட்டிவ். ஸோ அதனால் ஃபார்வர்ட் பயஸ், க்ளோஸ்டு சுவிட்ச். டயோட் D3. ஸோ D3உடைய டயோட் கேத்தோடுக்கு பாசிட்டிவ் போயிருக்கு, கேத்தோட் பாசிட்டிவ். ஸோ அதனால் ரிவர்ஸ் பயஸ், ஓப்பன் சுவிட்ச். இப்போ இந்த ஆப்போசிட் ஆல்ரெடி D1 D3 க்ளோஸ் ஆகிருந்தது. இப்போ D2 D4 க்ளோஸ் ஆகிருக்கு, D1 D3 ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இந்த வெறும் செகண்டரி மட்டும் போடுறேன். ஸோ இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து இந்த சுவிட்ச் ஓப்பன் ஆகிருக்கும் D1. ஸோ நவ் இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருக்கும். PQ D1 D2 D4 D3. ஸோ இது க்ளோஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இதுவும் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ லோட் கரண்ட் D2லேருந்து லோடுக்கு போகுது, லோடுலேருந்து D4 வழியாக நெகட்டிவ் பாயிண்ட், Q இஸ் அ பாசிட்டிவ். ஸோ நவ் த கரண்ட், லோட் கரண்ட் பார்த்தீங்கன்னா
எகைன் லோடு வழியாக போகக்கூடிய கரண்ட் எக்ஸ் டு ஒய், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு தான் ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ நவ் லோட் கரண்ட், ஸோ லோட் கரண்ட்டுடைய டைரக்ஷன் ஐஎல் எப்படி ஃப்ளோ ஆகுது? ஸோ லோட் கரண்ட் ஐஎல், ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் Q பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். Qலேருந்து D2 லோட், லோடில் எகைன் எக்ஸுன்ற டெர்மினல்லேருந்து ஒய்ன்ற டெர்மினலுக்கு D4, D4லேருந்து P நெகட்டிவ். ஸோ இங்கேயும் லோட் கரண்ட் எக்ஸ் டு ஒய் தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த டைரக்ஷன் ஆஃப் லோட் கரண்ட் ரெண்டு ஆஃப் சைக்கிள்லையுமே எக்ஸ் டு ஒய் அவுட்புட் பாசிட்டிவ். அப்போ இந்த அவுட்புட் வேவ் ஃபார்மை ப்ளாட் பண்ணிங்கன்னா, ஸோ தேர்ஃபோர் லோட் கரண்ட் இந்த ரெண்டு ஆஃப் சைக்கிள்லையுமே ஃபார் போத் ஆஃப் சைக்கிள், ஃபார் போத் ஆஃப் சைக்கிள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் சரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் சரி, ஸோ லோட் கரண்ட் டைரக்ஷன் எக்ஸ் டு ஒய். ஸோ தேர்ஃபோர் பாசிட்டிவ் ஒன்லி. ஸோ இன்புட்டில் PQ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் P பாசிட்டிவ், Q நெகட்டிவ், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது P நெகட்டிவ், Q பாசிட்டிவ். ஸோ இந்த PQ டெர்மினல் பாயிண்ட் மாறினாலும் லோடுடைய வோல்டேஜ் எக்ஸ் டு ஒய் தான், அது எக்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது, ஒய் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்போ லோடுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் பாசிட்டிவ். அப்போ இதை நம்ம வேவ் ஃபார்மாக ப்ளாட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இந்த ரெண்டு ஆஃப் சைக்கிள்லையுமே அவுட்புட் வோல்டேஜ், ஸோ அவுட்புட் வேவ் ஃபார்மை செக் பண்ணிங்கன்னா அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஏசி இன்புட் அப்ளை பண்ணுறோம். இது டயோட் ரெக்டிஃபயர், இட்ஸ் நாட் ஏ பவர் ரெக்டிஃபயர். ஸோ டயோட் ரெக்டிஃபயர் ஏசி இன்புட். ஸோ இது அடுத்த ஆஃப் சைக்கிள், அடுத்த சைக்கிள் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஃபார் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இது பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், 0 to 180, 360, again 180, again 360. So positive half cycle, so diode D1 and D3. Negative half cycle, load voltage D2 and D4. Again positive half cycle, output voltage due to D1, D3. Negative half cycle, output voltage due to D2, D4. So output VL X2Y 0 to 180, 360, again 180, again 360. So இது D1 and D3 positive half cycle. Negative half cycle D2, D4 கிடைக்குது, D1, D3, D2, D4. So இது repeat ஆகிட்டே இருக்கு. So therefore output பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே டைரக்ஷனில் வருது. So that's why it's called as the rectifier, DC output. ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபயர்னு சொல்கிறோம். ரெண்டு ஆஃப் சைக்கிளுக்கு எனக்கு அவுட்புட் கிடைக்குது. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் தி ஃபுல் வே ரெக்டிஃபயர். இந்த ரெக்டிஃபயர் சர்க்யூட் நம்ம செக் பண்ணிங்கன்னா அது ஆஃப் வே ரெக்டிஃபயராக இருந்தாலும் சரி, ஃபுல் வே ரெக்டிஃபயராக இருந்தாலும் சரி, இந்த அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணிங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற ஏசி வோல்டேஜ் 0லேருந்து 180 பாசிட்டிவ்னா அவுட்புட்டும் 0 to 180. ஸோ இந்த ரேஞ்சை நம்மளால் வேரி பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் தி அன்கண்ட்ரோலபிள் ரெக்டிஃபயர். இந்த டயோட் ரெக்டிஃபயர் அன்கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர். அவுட்புட் வோல்டேஜ் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த அவுட்புட் வோல்டேஜ் வேரி பண்ணனா we have to go for the some other circuits, வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் போய் இந்த அவுட்புட் வோல்டேஜ் நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டயோட் ரெக்டிஃபயர். ஸோ டயோட் ரெக்டிஃபயரோட அவுட்புட்டை நம்மளால் வேரி பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ டயோட் ரெக்டிஃபயர் இட் மே பி ஆஃப் வேவ் ஆர் ஃபுல் வேவ். அவுட்புட் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாட் பாசிபிள் டு கண்ட்ரோல். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் டு கண்ட்ரோல் தி அவுட்புட். ஸோ அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது டயோட் ரெக்டிஃபையுடைய ஆப்ரேஷன், ஃபுல் வே ஆப்ரேஷன், ஆஃப் வே ஆப்ரேஷன். ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபுல் வேவ்னா கொடுக்குற ஏசி இன்புட்டில் ரெண்டு ஆஃப் சைக்கிள்லேயுமே எனக்கு அவுட்புட் ஒரே டைரக்ஷனில் கிடைக்கும். ஆஃப் வே ரெக்டிஃபயர்னால் கொடுக்குற ஏசி இன்புட்டில் ஒரு ஆஃப் சைக்கிள் மட்டும்தான் அவுட்புட் கிடைக்கும், அடுத்த ஆஃப் சைக்கிள் அவுட்புட் கிடைக்காது. ஸோ இது ஃபுல் வே ரெக்டிஃபயர். இதுவே ஆஃப் வே ரெக்டிஃபயராக இருந்ததுன்னா ஒரு ஆஃப் சைக்கிளுக்கு மட்டும்தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ தேர் இஸ் நோ அவுட்புட் ஃபார் தி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், எகெயின் அடுத்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இது ஆஃப் வே ரெக்டிஃபயர்.
ஸோ ஆப்ரேஷன் இதில் ஒரே ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபுல் வே ரெக்டிஃபையரில் 4 டயோடு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த அவுட்புட் ஃபுல் வே ரெக்டிஃபையர். இது ஏசி இன்புட், நம்ம அப்ளை பண்ணுற ஏசி இன்புட். ஃபுல் வே ரெக்டிஃபையர் அவுட்புட் எப்படி இருக்கும், ஆஃப் வே ரெக்டிஃபையர் அவுட்புட் எப்படி இருக்கும், ஒரு ஆஃப் சைக்கிள் அவுட்புட் கிடைக்காது. இங்கே 2 ஆஃப் சைக்கிளுக்குமே அவுட்புட் ஒரே டைரக்ஷன் எக்ஸ் டு ஒய், எபோவ் தி எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் கிடைக்கும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால் தி ஃபுல் வே ரெக்டிஃபையர். இது ஆஃப் வே ரெக்டிஃபையர்னு பேர். ஸோ இந்த ரெக்டிஃபையரில் மெயின் திங் என்னென்னா அவுட்புட் வோல்டேஜ் 0 to 180 டிகிரி, இதை நம்மளால் வேரி பண்ண முடியாது. ஸோ இதுதான் டயோட் ரெக்டிஃபையர். இது ஸ்மால் அப்ளிகேஷன், ஸ்மால் பவர் அப்ளிகேஷன் டயோட் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பவர் சர்க்யூட் போகிறோம், பவர் ரெக்டிஃபையருக்கு போகிறோம்.